ஆலோசனை நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு பகுதி ஆராதனையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு எதற்கு இந்த ஆலோசனை என்று நீங்கள் எல்லாம் கேட்கலாம். நேரம் வேற ஆயிட்டுது, இவருக்கு வேற ஒரு 10 நிமிஷமா என்று கேட்கலாம். ஆதிகால திருச்சபைகளெல்லாம் ஆராதனையில் ஆராதித்த உடனேயே சங்கீத பகுதியை எடுத்து வாசித்து அதுக்கு ஒரு 10-15 நிமிடம் ஆலோசனை கொடுப்பார்கள், தியானம் கொடுப்பாங்க, மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் எதற்கு? தேவனுடைய வார்த்தை தான் இருக்கிறதே, அது எதற்கு என்று நீங்கள் கேட்கலாம். இந்த மெடிடேஷன் எதற்கு என்பதைத்தான், தியானம் எதற்கு என்பதை தான் இந்த நாள் இந்த ஆலோசனையிலே நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த மெடிடேஷன் தேவ செய்தியை குறித்து ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு நான் ஆரம்பத்திலே விசுவாசியாக இருக்கும்போது கேட்டிருக்கேன், ஏன் 2 கொடுக்கீங்க அப்படின்னு. ஒருத்தர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர்கிட்ட, அது டீ பார்ட்டி, இது பந்தி அப்படின்னாரு. அல்லேலூயா. சாப்பாட்டு பந்தியா செய்தி, மெடிடேஷன் டீ பார்ட்டியா. ஆனால் இப்போ நாம் எதற்கு மெடிடேஷன் கொடுக்க போகிறோம், எதற்கு குடிக்கிறோம் என்பது. நாம் எல்லாரும் பைபிளை வாசிச்சிருக்கோம். எத்தனை தடவை அதிகமாக வாசிச்சிருக்கீங்கன்னு ஒரு 10 தடவை வாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 ஒரு ஆள் தானா? 2 பேர் 10 வரைக்கும் மேலே வாசிச்சிருக்கீங்க. நான் பைபிளை மற்றவங்களாம் வாசிச்சிருப்பீங்க. ஒரு முறை வாசிச்சு பிடிச்சிக்கணும்னு சொல்லுங்க, ஒரு முறை. நமக்கு இந்த பைபிளை படிக்கிற அத்தனையும் ஞாபகம் இருக்கா? இல்லை. இந்த ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த மெடிடேஷன், தியானம். அது சங்கீதம் ஏன் எடுத்துருக்காங்கன்னா, சங்கீதம் பைபிளுக்குள்ள ஒரு பைபிள், இந்த லிட்டில் பைபிள், சிறிய பைபிள். அதான் சங்கீதத்தை எடுத்து வாசித்து ஆலோசனை சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் சங்கீதத்தை எடுக்கலை, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்ச நேரம் தான். நெகேமியாவை பற்றி எடுக்கிறேன். பைபிளில் நெகேமியா புத்தகத்தை வாசித்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நெகேமியா புத்தகத்தை வாசித்தவர்கள் எத்தனை? 1 2 3 இருக்கீங்க, 4. நெகேமியாங்கிற பேர் பைபிளில் அந்த நெகேமியா புத்தகத்தில் எத்தனை இடத்துல வருது? இதுதான் தியானம். இதை தெரிஞ்சுக்கிறது தான் தியானம். டக்கு டக்குன்னு யாராவது பைபிள் எடுத்து வாசிங்க. நெகேமியா 1வது அதிகாரம் 1வது வசனம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால். ஹல்லேலூயா. போதும். நெகேமியா இந்த புத்தகத்தை எழுதி அவர் நடபடி அவர் எழுதியவர். அவர் யாரு? ராஜாவுக்கு பானபத்திரராக இருக்கிறாரு. தேவனுக்கு நல்ல ஊழியக்காரர். அவர் ஊழியம் பார்த்த மாதிரி இன்னைக்கு நாம ஊழியம் பார்க்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். நெகேமியா குணத்தில் நல்ல குணம் உள்ளவர், நல்ல பண்பு உள்ளவர். அப்படியே நம்மள மாதிரிலாம் ஊழியம் பார்க்க மாட்டார். அவர் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராவது ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து விசாரிப்பார். அவங்க எப்படி இருக்கிறாங்க, அங்கே போனாங்களே அவங்க நல்லா இருக்காங்களா, இப்போ நல்லா வசந்துட்டாங்களா, கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் குறித்து நெகேமியா விசாரிக்கிறவராக இருக்கின்றார். அப்போ விசாரித்து அவங்க நல்லா இருந்தால் பரவாயில்ல, அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிச்சாங்கன்னா அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை தேவனுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரன் நெகேமியா. வாசிங்க நெகேமியா புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ராவும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி இந்த நாள்
போதும். இப்போ இதில் ரெண்டாவது நெகேமியா வந்துட்டாப்ல. இந்த நெகேமியா யாருன்னா அதே நெகேமியா தான். முதலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் படித்த அதே நெகேமியா. ஆனால் நியாயப்பிரமாணத்தை எத்தனை பேர் விளக்குனாங்கன்னு போட்டிருக்கு. எஸ்ரா விளக்குனாருன்னு போட்டிருக்கு, நெகேமியா விளக்குனாரு போட்டிருக்கு. அடுத்தால லேவியரும் இவ்வளத்தை கேட்டு ஜனங்கள் அழுதார்கள். அத்தார் என்ன சொல்றாரு, நீங்க பண்டிகையெல்லாம் கொண்டாடலாம், பெரிய கிறிஸ்துமஸ் பண்டிகை, நியூ இயர் பண்டிகை இதெல்லாம் கொண்டாடுறதுலாம் பெருசு இல்லை. ஆனால் அது கொண்டாட வழி இல்லாமல் இருக்கான கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் சத்தியத்தை கேட்டால் மட்டும் போராது, மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு குடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடுத்த வசனத்தை வாசிங்க. 10வது வசனம். பின்பவர் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்கை அனுப்புங்கள், வழி இல்லாதவர்களுக்கு உங்களால் என்ற உதவியை செய்யுங்கள் என்று 2வது இடத்துல அதே நெகேமியா சொல்கிறார். 3வது இடத்துல நெகேமியா பேர் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. முத்திரை போட்டவர்கள் யார் என்றால் அகலியாவின் குமாரனாகிய திஷ்டாதா என்னும் நெகேமியா. போதும், போதும். இப்போ 3 இடத்துல வந்திருக்கு. இந்த 3 இடத்துல வந்திருக்க நெகேமியாவும் ஒரே ஆள் தான். அப்போ நெகேமியா புஸ்தகத்தில் இன்னொரு இதுவும் இருக்கு. இன்னும் எத்தனை நெகேமியா புஸ்தகத்தில் இருக்காங்க? ஒரே நெகேமியா 3 இடத்துல வந்தாச்சு. இன்னும் எத்தனை நெகேமியா புஸ்தகத்தில் இருக்காங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கோரேஸ் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து இஸ்ரவேலர்களுக்கு எருசலேமுக்கு அனுப்புவதற்கு கோரேஸ் ராஜா ஒரு சில தலைவர்களை ஏற்படுத்தி அவர்களை எருசலேம் நகருக்கு கூட்டிச் செல்லும் தலைவர்களாக இஸ்ரவேலர்களை, அதாவது தானியேல் காலத்திலே பாபிலோனிலே கைதியாக கொண்டு செல்லப்பட்டவர்களை அவர் விடுவித்து கொண்டே இருக்கிறார். விடுவிக்கும் போது ஆலயத்தை கட்டுவதற்கு அங்கு நேபுகாத்நேச்சரால் கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்களையும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். இப்படி அனுப்பப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் எருசலேமிலே என்று நெகேமியா விசாரிக்கிறார். அப்ப விசாரிக்கும் போது அவங்க அங்க போய் ஆலயத்தை கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க. அப்போ அதை குறித்து நெகேமியா என்ன செய்றாரு? அழுகிறார், கடவுள்கிட்ட உபவாசிக்கிறார், ஜெபிக்கிறார், மன்றாடுகிறார் மற்றவங்களுக்காக. இன்னைக்கு எத்தனை பேர் நாம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் மற்றவங்களுக்காக அழுகிறோம்? எத்தனை பேர் மற்றவங்களுக்காக உபவாசிக்கிறோம்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. எல்லாம் நமக்கான ஜெபம், எல்லாம் நமக்கு சுயமான ஜெபம், நமக்கு இந்த உலகத்தில் என்ன தேவையோ அதற்கான ஜெபம். அப்படித்தான் இருக்கு. வாசிக்கலாம் 1வது அதிகாரத்தில் நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிங்கள். சகோதரரில் ஒருவனாகிய அனனியாயும் கொஞ்சம் பிரதர் நீங்க கொஞ்சம் சத்தமா வாங்க. அப்ப சத்தமா வாங்க. சகோதரரில் ஒருவனாகிய அனனியும் வேறே சில மனுஷர்கள் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் சேர்த்து அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதும் கிடக்கிறது என்றார்கள். ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தெய்வமே உமது அடியாராகிய
இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை எல்லாரும் செய்த பாவத்துக்காகவும் நெகேமியா என்ற ஊழியக்காரன் அறிக்கையிட்டு பாட வைக்க கஷ்டப்படாம சுகமா இருக்க வேண்டுகிறவன் நெகேமியா. எப்படிப்பட்ட தன்மை உள்ளவன் இந்த நெகேமியா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சபையை கட்டுவதற்கு அழைத்த நெகேமியா சபையை கட்டினார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நாம இப்படி அன்பு உரிகிறவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் மற்றவர்களுக்காக இப்படி நாம ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம்? ஒரு வேளை நாம இதுவரைக்கும் அப்படி இல்லைன்னா கர்த்தருடைய கட்டளையை கை கொண்டு அதன்படி ஊழியக்காரர்கள் நடக்கவில்லை என்றால் அந்த ஊழியக்காரர்கள் எப்படி இருப்பார் என்றால் மத்தேயு புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிங்களேன் யாராவது ஒருவர் வேகமாக. மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவைகளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடைய கூட நீ ஆண்டோடைய பேச்சை கேட்டு ஊழிய பார்த்து நெகேமியா மாதிரி ஊழிய பார்த்தா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இல்ல நான் என் சுயத்துக்கு தான் ஊழியம் பார்ப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன் அப்படி நீ ஊழிய பார்த்தேன்னா உலகத்தின் முடிவு வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ நெகேமியா எவ்வளவு அக்கறையோட எருசலேமுக்கு போனவங்களை குறித்து விசாரிக்காருன்னா நெகேமியா புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. நெகேமியால 7:6. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறையிலிருந்து விடுவிப்பேன் என்று யோசுவா நெகேமியா. போதும். இவங்க போல தலைவர்களை எஸ்ரா யோசுவா நெகேமியா போன்ற தலைவர்களை உருவாக்கி கோரேஸ் ராஜா விடுவித்து அனுப்பியிருக்கிறார். இங்கே அப்படிப்பட்ட எருசலேமுக்கு அழைக்கப்பட்ட செல்ல தலைவனாக இன்னொரு நெகேமியா புஸ்தகத்திலே வருகிறார். இது 2வது நெகேமியா. இப்போ 3வது நெகேமியாவும் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எந்த எருசலேம் நகரம் எரிந்து கிடைக்கிறது என்று துக்கித்து நெகேமியா அழுதாரோ அந்த நகரத்தை கெட்டுவதற்கு நெகேமியா வந்து பல பேரையும் பொறுப்பை கொடுத்து பல பேரும் அந்த காரியத்தை செஞ்சதுல அந்த பகுதியை ஆண்ட கவர்னராக இருந்த ஆளுநராக இருந்த 3வது நெகேமியா என்பவரும் ஒரு நகரத்தை ஒரு பகுதியை கட்டினார். அதை நெகேமியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வாசிக்கலாம். அல்லேலூயா. அவனுக்கு பின்னாக யாராவது சத்தமா வாசிங்க ஐயா, வாசிங்க. அவனுக்கு பின்னாக எச்சோவானத்தின் பாதிக்கு பிரபுவாகிய அதாவது ஆளுநர் கவர்னர் அபுதின் குமாரன் நெகேமியா தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குளமட்டாகவும் பராக்கிரமசாலியின் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார். ஆக நெகேமியா புஸ்தகத்தில் நெகேமியா என்ற வார்த்தை 5 இடங்களில் வருகிறது. ஆனால் நெகேமியா புஸ்தகத்தில் 3 நெகேமியாக்கள் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் பல முறை வேதத்தை வாசித்தாலும் நாம் எத்தனை முறை வேதை வாசித்தாலும் இப்படி வேதங்களில் பல இடங்கள் மறைந்து கிடைக்கின்றன. இந்த மெடிடேஷன் இந்த தியானத்தை மனதிலே நிறுத்துவதற்காகத்தான் ஆராதனையிலே ஆதிகால திருச்சபையிலே தியானம் என்று மெடிடேஷன் என்று உருவாக்கப்பட்டது. ஆகவே தியானம் அவசியம், ஆலோசனை அவசியம். அதை இந்த இடத்திலே செய்து கொடுத்த கர்த்தருக்கு நன்றி. அதை என்னை எடுத்து பயன்படுத்தியதற்காக தேவனுக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.